சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற இந்த ஒரு வருட நிகழ்வு மிக அழகான ஒரு கட்டத்தை எட்டி வருகின்றது அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. நமக்கு 15வது திருப்பதிகம், அதாவது திருச்சாட்டியக்குடி என்ற திருப்பதிகத்தை ஒவ்வொரு பாடலாக நமக்கு மிக அழகான பொருள் சொல்லி வருகின்றார்கள் அமெரிக்காவில் இருந்து சுவாமி விஜயானந்தாஜி அவர்கள். ஐயாவை பத்தி நாம நிறைய ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். முக்கியமான விஷயம் ஐயாவை பத்தி சொல்லணும் அப்படின்னாக்க, திருவண்ணாமலை திருமூலர் ஆசிரமத்தை நிறுவி, அதே நேரத்துல அமெரிக்காவிலும் ஆதிசங்கரர் அத்வைத ஆசிரமத்தை நிறுவி மிக அழகான முறையில் வேதங்களையும் திருமுறைகளையும் பயிற்றுவித்து வருகின்றார்கள். இதுல என்னன்னா, தமிழ் தெரியாதவர்களுக்கும் சிவத்தை அறிமுகம் செய்து அவர்களுக்கும் சிவ வழிபாட்டை சொல்லிக் கொடுத்து வருகின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா, நம்ம மக்கள்லயே நமக்கு ரொம்ப சிரமப்படுற ஒரு விஷயம், சிவனை கும்பிடலாமா, நாம சிவ வழிபாட்டுல நிக்கலாமாங்கிறது. அதுலயும் தமிழ் தெரியாதவர்கள், இந்தியாவுக்கும் சம்பந்தமே இல்லாதவர்களுக்கு சிவத்தை கொண்டு செல்லுவதற்கு மிக அழகாக போராடி வருகின்றார்கள் அப்படின்னு சொல்லணும். அப்படிப்பட்ட ஐயா அவர்கள்தான் திருவண்ணாமலையில் மிக பிரம்மாண்டமான ஒரு இலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி, அங்கேயும் திருமுறைகள் மாதா மாதம் ஓதுவதற்கும் ஒலித்துக் கொண்டிருப்பதற்கும் எல்லா ஏற்பாடுகளையும் செய்து வருகின்றார்கள். முழு ஒத்துழைப்பும் கொடுத்து வருகின்றார்கள். அதுவே நாம செய்த பெரிய பாக்கியம் என்றுதான் சொல்லணும். ஐயா அவர்கள் மிக அழகாக ஒவ்வொரு பாடலாக நமக்கு பொருள் சொல்லி வருகின்றார்கள். இதுல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பதிகத்துல இத்தனை ஆழமான பொருள் இருக்கா அப்படின்னுட்டு. ஆனா ஒவ்வொரு பொழிவும் அவங்க முடிக்கும் போது பாத்தீங்கன்னா, ஒரு வரி இல்ல 2 வரி தான் சொல்லியிருப்பாங்க. மிச்சத்துக்கு நேரம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, அப்பெல்லாம் மனசு பதபதைக்கும். ஐயோ, இதையும் நம்ம அடுத்த ஒரு பொழிவா போட்டுடலாமே, நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு, சாமி ஒரு வருஷம்னு ரொம்ப கம்மியா கொடுத்துட்டாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கண்டிப்பா எனக்கு மட்டும் இல்ல, கேட்கிற உங்களுக்கும் கொடுத்துட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறது மிகையாகாது. அப்படிப்பட்ட அற்புதமான பொழிவை மீண்டும் இன்று 4வது பாடலுக்காக உள்ள பொழிவை கொடுப்பதற்காக ஐயா நம்மோடு வந்திருக்கின்றார்கள், இணைந்திருக்கின்றார்கள். ஐயாவுடைய இன்றைய தலைப்பு பாத்தீங்கன்னா, ஆனந்த கூத்து, அரங்கம், ஆட்டம், ஆர்கெஸ்ட்ரா. இதுதான் அவருடைய தலைப்பாக எடுத்திருக்கின்றார். அருமறையும் திருமுறையும் என்ற தலைப்பில் மிக அழகான ஒரு பொழிவை கொடுப்பதற்காக ஐயா அவர்கள் நம்மோடு வந்திருக்கின்றார்கள். மனம் மொழி மெய்களால் ஐயாவை வணங்கி ஐயாவிடம் மேடை ஒப்படைக்கின்றேன். ஐயா சிவாய நம. சிவாய நம. ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள் நின்றனன் மூன்றினுள் நான்கு உணர்ந்தனன் ஐந்து வென்றனன் ஆறு விரிந்தனன் ஏழும்பாற் சென்றனன் தான் இருந்தான் உணர்ந்து எட்டே. திருமூலர் அருளிய பாட்டுக்கு பொருள் நீங்க இந்த படத்துல இப்ப பாக்குறீங்க. வாகர்த்தோ விவசம்பிரக்தோ வாகர்த்தோ பிரதிபத்தயே ஜகதः பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ நிதயே சர்வ வித்யானாம் விஷஜேவரோகிணாம் குரவே சர்வலோகானாம் தட்சிணாமூர்த்தயே நமः. ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே व्योमवद्व्याप्त देहाय दक्षिणामूर्तये नमः. ओम नमः प्रणवाप्ताय शुद्ध ज्ञानैकमूर्तये निर्मलाय प्रशान्ताय दक्षिणामूर्तये नमः. புலியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கண்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி மாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமலை திருவாத ஊர் திருத்தாள் போற்றி ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி நாராண்டவல் அடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி நீராண்ட கடைந்த நகர் நீராண்ட கடந்தை நகர்மறை ஞான சம்பந்தர் நிழல்தாள் போற்றி
சீராண்டதில்லை நகர் உமாவதியர் செம்பதும திருத்தாள் போற்றி. வரந்திடு பொய்கை முன் நிரம்ப மற்ற அவன் உறைந்திடும் முதலை வந்து உதிப்ப வண்ணதால் இறந்திடும் மகன் வளர்ந்து எய்த பாடலொன்று அறிந்திடும் சுந்தர நடிகள் போற்றுவான். சிவாய திருச்சிற்றம்பலம். இன்றைய பொழிவுக்கு எடுத்துக்கொண்ட பாடல் 4வது பாடல். லாவண்யமா கூறியது போல 3வது பாடல் இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கு. பரவாயில்ல. அதான் அந்தம்மா சொல்லும் போது நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், நல்ல வேலை இந்தம்மா இந்த ஞான வழிய 365 நாளா பண்ணுது. இது 30 நாள்ல பண்ணிருந்துச்சுன்னா எங்களை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம். இது கேட்ட எத்தனை பாட்டுமா இருக்கு? இது 9ஆம் திருமுறைன்னா 301 இருக்கு சாமி அப்படின்னுச்சு. நல்ல வேலையா போச்சு. 301 பாடல் இருக்கு, 365 நாள் இருக்கு. அப்ப என்ன மாதிரி ஆளுகள்லாம் அந்த ஒரு பாட்டு 4வது பாட்டு எடுத்துக்கிட்டு 4 பொழிவா 4 மாசத்துக்கு ஓட்டிடலாம். 1 மாசத்துக்கு ஒரு பொழிவு. நல்ல வேலையா போச்சுன்னு நான் நினைச்சுக்கிட்டேன். இதுல பாருங்க, இது என்னோட தப்பு இல்லை, நினைச்சுக்கோங்க. இது கருவூரார் ஒவ்வொரு பாட்டிலையும் பாத்தீங்கன்னா நமக்கு அவர் தலைப்பு கொடுக்குறாரு, சுட்டி காட்டுறாரு. இப்ப இதை நீங்க இதுல மேல இருந்தப்ப இதுல ஒண்ணும் புரியறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இங்கிலீஷ்ல சொல்ல மாதிரி சொல்லிடுறாரு. பதிகம் நான்மறைங்கிறாரு. இதுல என்ன ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்கு? பதிகம் நான்மறை. இங்க சாக்கியக்குடியில இந்த 7 இருக்கை இருந்த ஈசனுக்கு என்ன பதிகம்னா நான்மறைங்கிறாரு. இதுல என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லை, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு. இதுக்கு பெரிய போய் நீங்க தமிழ் வித்வான் படிப்போம்னு படிக்க வேண்டியதில்லை. அப்புறம் பாட்டு பாடுறவங்க யாருன்னு சொல்றாரு, தும்புருவும் நாரதனும். அதான். அப்புறம் இங்க எங்க இதுக்கு உள்ள ஸ்டேஜ் எங்கடாங்கிறாரு, அரங்கம் பிணையல் மூவுலகில்னு சொல்றாரு. அது ரொம்ப எளிய தமிழ்ல தான் சொல்றாரு. அப்புறம் அவருக்கு அந்த டான்ஸுக்கு அது ஜதி வேணும் இல்லையா, அது என்ன அதையும் சொல்லிடுறாரு. ஆனா இதெல்லாம் அவர் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தலைப்புகள் எல்லா பாடலையும் பாருங்க. இப்ப நான் உங்களுக்கு காட்டுறேன். முந்தைய பாடல்களில் இது போல ஒவ்வொரு தலைப்பு கொடுக்குறாரு நமக்கு. அதாவது பதிகம் நான்முறை. நீங்க ஹைஸ்கூலு காலேஜ்ல எல்லாம் படிச்சிருப்பீங்க இந்தியாவில். பதிகம் நான்முறை உன்னுடைய வார்த்தைகளிலே, அதாவது இந்த காலத்துல வலைதளங்களில் இருந்து காப்பி அடிக்கிறாங்க. அந்த மாதிரி கட்டுக்கட்டா காப்பி அடிக்காமல், அந்த காலத்துல எல்லாம் பிட்டா தான் காப்பிக்க முடியும், இந்த காலத்துல கட்டுக்கட்டா காப்பி அடிக்க முடியும். அந்த மாதிரி அப்ப போட்டுருவாங்க, இன் யுவர் ஓன் வேர்ட்ஸ் ரைட் அன் எஸ்ஸே அப்படின்னு. அதாவது உன்னுடைய வார்த்தைகளில் சொந்தமாக இதில் ஒரு கட்டுரை எழுது, பதிகம் ஈக்குவல் டு நான்மறை அப்படின்னு. அப்ப நீங்க எழுதணும். இது நம்ம கருவூரார் நமக்கு கொடுக்குற அசைன்மெண்ட் இதெல்லாம். ஸோ இதை நீங்க பாத்தீங்கன்னா பதிகம் நான்மறை அது என்னன்னு பாத்தீங்கன்னா அது பெரிய ஆழமான ஒரு இது. அடுத்தாப்புல இங்க தும்புருவ நாரதம் ஏன் கொண்டு வர்றாரு? என்ன பாடுறவங்க யாரு? இந்த கந்தர்வர்கள்னா பாட்டு பாடுறவங்க அவங்க யாரு? ஏன்னா ஆட்டக்காரனுக்கு பாட்டு வேணும், ஆட்டக்காரனுக்கு ஸ்டேஜ் வேணும், அரங்கம் வேணும். ஸோ இதெல்லாம் அவர் இங்க கொண்டு வந்தாரு. என்ன பாருங்க, என்ன பாட்டு பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு அருமையான ஒரு பிரம்மாண்டமான ஒரு கருத்தை இந்த சாக்கியக்குடின்னு ஒரு தலைப்பை கொடுத்து, ஒரு சின்ன கோயில் அது, அந்த கோயிலுக்குள்ள 7 இருக்கை இருந்த ஈசனுக்கு ஆரம்பிச்சு எங்கேயோ போய் குண்டலினி அங்க எங்கெல்லாம் போய் ஷட் சக்கர நிரூபணம் என்ன சாஸ்திரம் சொல்லாதெல்லாம் சொல்லி, இன்னும் பாத்தீங்கன்னாக்க அண்ட சராச்சரம் எல்லாம் இந்த காலத்துல விஞ்ஞானம் கண்டுபிடிக்காத உண்மையெல்லாம் சொல்றாரு, கண்டுபிடிச்ச உண்மையும் சொல்றாரு. அவங்க சொன்ன உண்மையதான் இப்ப நம்ம கண்டுபிடிச்சிட்டு உட்காந்துருக்கோம். ஸோ இதுதான் இன்னைக்கு எடுத்த பாட்டு. நான் சொன்ன மாதிரி இந்த பாட்டுல 4 தலைப்பு முக்கியமா நமக்கு இருக்கு. அதாவது ஒண்ணு பதிகம் நான்மறை. பாட்டு பாடுறவங்க யாரு? நாரதர், கந்தர்வர். அவங்க யாரு? தும்புரு, நாரதர் 2 பேர். அது யாருன்னு அடுத்ததுல பார்ப்போம். அப்புறம் இதுக்கு அரங்கம் எங்கடாங்கிற ஒரு பெரிய தலைப்பு. இந்த அரங்கத்தை பத்தி பேசணும்னாக்க அவரு நம்ம கொடுத்திருக்க தலைப்பு இந்த அரங்கம் பிணையல் மூவுலக, இதை பற்றி ஒரு கட்டுரை எழுதுக, விஞ்ஞான ரீதியில் கட்டுரை எழுதுக அப்படின்னு நம்ம சேர்த்துக்கணும் அப்படின்னா அதுக்கு எழுதிட்டே இருக்கோம். ஏன்னா நம்ம மாத்திரம் இல்ல, வெளிநாட்டுல இருக்க விஞ்ஞானிகளும் இதுல எழுதியிருக்காங்க இந்த டாபிக். அடுத்த தலைப்புல நம்ம அதை பார்ப்போம்.
அரங்கம். அப்புறம் இது ஒரு எப்படா போடுறது, மேட்னி ஷோலாம் கிடையாதுங்க. ஏன்னா இங்க மேட்னி ஷோ, ஈவினிங் ஷோலாம் கிடையாது. இங்க வந்து நைட் ஷோ தான், செகண்ட் ஷோ. கடியிருள் திருநடம். ஷோ டைம் என்னடான்னா டார்க்னஸ், அட்டர் டார்க்னஸ். நம்ம பிசிக்கல சொல்ற மாதிரி பிளாக் ஹோல் அப்படின்னு அங்கதான் கிரியேஷன் நடக்குது. அதனால கடியிருள் திருநடம் புரியும். அப்புறம் அவருக்கு என்னடா சவுண்டுன்னா, அவரே தான்ப்பா சவுண்டு கொடுத்துக்கிறாருன்னு. அவருக்கு சவுண்ட் கொடுக்க உங்களால என்னால முடியுமா? அவர் ஆட்டத்துக்கு ஒரே ஒரு அம்மானால தான் முடியும். சதி. சதி யாரு? அம்பாள். அதான் அந்த அன்னைக்கு அவங்ககிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். அன்னைக்கு லாவண்யா மாட்டேன் தான். அதாவது நம்ம ஊர்ல எல்லாம் ஒரு சும்மா ஜோக் சொல்லுவோம். புதுசா கல்யாணம் முடிச்சாக்க கேட்போம், நீங்க மதுரையா சிதம்பரமா? மதுரைனாக்க அம்பாளோட ஆதிக்கம், சிதம்பரம்னாக்கா ஐயாவோட ஆதிக்கம். இந்த மாதிரி சொல்லிச்சு. இல்ல சுவாமி, ரெண்டுமே அம்மாவோட ஆதிக்கம் தான். அது எப்படிமான்னு, சிதம்பரத்துல அம்மா தாளம்போட ஐயா ஆடுறாரு. அது மாதிரி அந்த காலத்துல ஒரு பாட்டு இருந்துச்சு, சதிபதி விரோதம் மிகவே அப்படின்னு ஒரு ரொம்ப பழைய படம். அது மாதிரி அப்ப சதினாக்க இங்க அப்பதான் எனக்கு புரிஞ்சு, ஓஹோ சதி, சதினா மனைவியா, சதிபதி, கரெக்ட். ஸோ அது மாதிரி அந்த அம்மா அவங்க தாளம் போடுறாங்க. இப்போ சம்பந்தரோட கைத்தாளத்துக்கு ஒலி கொடுத்தவங்களும் அவங்க தானே. ஸோ சதியிலார் கலியில் ஒலி செய்யும் கையில் டமருகம். ஏன்னா அந்த டமருகத்துக்கு ஒலி எங்க இருந்த அம்மா கிட்ட இருந்தார். சாட்சியக்கூடியார் இதயமாம் கமலம் கமலவர்த்தனை 7 இருக்கையில் இருந்த ஈசனுக்கு. ரொம்ப சிம்பிள், ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு இதெல்லாம். ஸோ இதுல வந்து நமக்கு அவர் டாபிக் தான் கொடுக்குறாரு. இதை பத்தி நீங்க ஆழ்ந்து ஆராய்ந்து நீங்களே பொருள் கண்டுபிடிச்சுக்கன்னு சொல்லி நமக்கு யார் யாருக்கு எந்தெந்த அளவுக்கு முடியுமோ நீங்க புரிஞ்சுக்கங்க. நான் அன்னைக்கு முதல் பொருளில் சொன்ன மாதிரி இதெல்லாம் ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்டது. இருந்தாலும் நம்மளுடைய சிற்றறிவுக்கு எட்டிய வழியில் எவ்வளவு தூரம் நம்ம அந்த கடல்ல மூழ்கி முத்தெடுக்க முடியுமோ அவ்வளவு தூரம் மூழ்கி பார்ப்போம். இந்த மாதிரி இது இப்போ முதல் பாட்டு. பெரியவா கருணை இளநிலா வெறிக்கும் பிறைதவள் சடைமொழுப்பவிழ்ந்து சரியுமா சுழியும் குழை மிழுந்திருவாள் தாழ்ந்தவா காதுகள் கண்டம் கரியவாதாமம் செய்யவாய் முறுவல் காட்டுமா சாட்டிய குடியார் இருகை ஓம் என கண்டலர்ந்தவா முகம் 7 இருக்கையில் இருந்த ஈசனுக்கே. இந்த ஒரு பாட்டுலதான் இறைவனை பத்தி சொல்றாரு, அவர் எப்படி அங்க இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப மற்றதெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு டாபிக் கொடுக்குறாரு. பாடல் 2 பூன ஆரம்பம்னா பாந்தல், பாம்பு அவருக்கு மாலை என்று சொல்றாரு. அப்புறம் அவருக்கு கபாலம், பிச்சை எடுக்கிறதுக்கு என்னடாங்க கபாலம். பட்டவர்தனம், அவர் எதுல போறாருன்னா பட்டவர்தனம், பெரிய பட்டத்து யானையில போறாரு. அது அவருடைய எருது என்னன்னா பட்டத்து யானைங்க. அப்புறம் அவர் குளிக்கிற இடம் என்னன்னா கண்ணருவி. இப்படி ஒவ்வொன்று ஒரு டாபிக். இதெல்லாம் இதே மாதிரி மூணாவது பாட்டிலையும் நம்ம கொடுக்குறாரு. தொழுது பின் செல்வது பயன் முதற் கூட்டம். அப்புறம் எங்க இருக்காருன்னா அவர் உறைவிடம் கரிகாடு. என்னத்தை பொத்திக்கிறாருன்னா கரியுரி. சாப்பாடு எங்கடான்னா சாப்பாடு எங்கன்னாக்க திரிந்து உன் கவந்திக்காய் திரிந்து உண்ண. இதை நம்ம போனதுலேயே பார்த்தோம். அப்புறம் அவருக்கு என்னடா ஆடைன்னு, அவருக்கு ஆடையும் கிடையாது கோடையும் கிடையாது. அவர் கோவணம் தாங்க. என்ன கோவணம்? பாம்பு கோவணம்னாரு. என்னாவது புரியுமா? இதை நம்ம போனதுலேயே பார்த்தோம். சரி, பாரு அவர் சும்மா உட்காந்துருக்கலங்க, சாப்பிட்டு தூங்கல, பிச்சை எடுத்துட்டு சாப்பிட்டு தூங்கல, ஜபம் பண்ணிட்டு உட்காந்துருக்காருன்னா. என்னடா ஜபம் பண்றாரு? பளிங்கு ஜபம். அது மாதிரி அங்க என்ன மாதிரி நெய்னா ஃப்ரெஷ் நெய், ஃப்ரெஷ் இழுது நெய் செறிந்தோம் வளரும். இதெல்லாம் ஒரு டாபிக். அதே மாதிரி 4வது பாடலையும் டாபிக். பதிகாம் நீ கொல்ட்டு நான் மறை கட்டுரை எழுதுக. 2வது அடுத்த பரீட்சைக்கு காந்தர்பர், அதாவது கந்தர்வர்கள் யாரு? பரிவோடு பாடும் தும்புரு. நான் சும்மா பாடல, அப்படி பாடல. பரிவுனாக்க இங்க கருணை கிடையாது. நம்ம அடுத்ததுல பார்ப்போம் அதுக்கு என்ன அர்த்தம். பயங்கரமான அர்த்தம் இருக்குது பரிவோடு. அதாவது பயந்துகிட்டு ஒழுங்கா பாடுறாங்க. ஒரு ஒழுங்கா பாடுனாதான் பரிவு. கந்தர்வர். அப்புறம் கதி எங்க நான் அரங்கம். இதெல்லாம் ஒரு டாபிக். பிணையல் மூலகு. அப்ப என்ன ஷோ டைம்னா அதான் கடி இருள்.
என்ன மியூசிக் ஜதி, அதான் ஆர்கெஸ்ட்ரான்னு சொன்னோம் இல்லையா? நீங்க யோசிச்சிருப்பீங்க, ஏன்னா சாமி திருமுறையில வந்து ஆர்கெஸ்ட்ரா என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு. உண்மைதான், ஒரு பெரிய ஆர்கெஸ்ட்ராவே கூட்டியிருக்காரு இங்க கருவூரார். சோ ஜதி அது. அப்புறம் எங்க இருக்காருன்னா, இதெல்லாம் போட்டுட்டு அவர் அங்க இங்க இந்த உலகமே அண்ட சராச்சரமே சுத்தினாலும் அவர் எங்கடா இருக்காரு? கடையில ஒண்ணு வந்து உங்களோட இருதயத்தில் நிறுத்தி வச்சுட்டாரு அவர். என்ன அருமை பாருங்க, என்ன அருமை பாருங்க, அருமை அருமை அருமை. பதிகம் நான்மறை, நல்ல அருமையான டாபிக் இது. நான் உங்களுக்கு முன்னையே நான் சொன்ன மாதிரி முந்தைய பொழிவுகளில் நான் கூறியபடி, எப்போதெல்லாம் எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ அப்பொழுது சில விவரங்களை தங்களுக்கு தெரிவிக்க அதை பயன்படுத்தி கொண்டு பல விஷயங்களை, மறைகளை பற்றியும் வேதங்களை பற்றியும் நான் அந்தந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு கூறுவதற்கு முயற்சி செய்கிறேன். அந்த முறையில் இது ஒரு சந்தர்ப்பம். இங்க அவரே சொல்றாரு பதிகம் நான்மறைங்கிறார். ஏன் அவர் பதிகம் நான்மறைங்கிறார்? ஏன் நாங்க என்ன ஒரு சாட்டிக்குடியில் பதிகம் இல்லையா? பாத்தீங்கன்னா உண்மையில இங்க பதிகம் கிடையாது. என்ன எந்த ஒரு அருளாளரும் சம்பந்தர தேவார பதிகம் பாடல் பெற்ற ஸ்தலங்கள் எடுத்து பாத்தீங்கன்னா அதுல உங்களுக்கு சாட்டிக்குடி கிடையாது. அப்போ அவருக்கு பதிகம் வேணுமே, என்ன செய்ய? கருவூரார் யோசிக்கிறாரு. அவர் என்ன, அவர் பேர் என்ன? வேதபுரீஸ்வரர். சரி போடு, வேதத்தையே பதிகமா போடுன்னு போட்டார். பதிகம் நான்மறை. அடுத்தாப்புல இப்ப இந்த பதிகத்துக்கும் நான்மறை வேதங்களுக்கும் என்ன வித்தியாசம்? முக்கியமான வித்தியாசம், ரொம்ப முக்கியமான வித்தியாசம். அதான் நம்ம பார்க்க போறோம். அதாவது பதிகங்கிறது என்ன பார்த்தோம், இங்கிலீஷ்ல நல்லா சொன்னோம்னாக்க நம்மளுடைய இது அந்த முறைகள், அதை பன்னிரு திருமுறைகள்னு சொல்றோம் இல்லையா? அது பூரா பதிகங்கள். அப்புறம் மறைகள் என்று சொல்லக்கூடிய வேதங்கள். ஸோ இந்த மறைகள் எல்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னாக்க இறைவனிடம் இருந்து வந்தவை. எப்படின்னா இட்ஸ் ஆல்ரெடி ரெடிமேட் ஃப்ரம் காட். அப்புறம் என்னடா பதிகம்னா கஸ்டம் மேட் ஃப்ரம் த ஹார்ட். என்ன சொல்றீங்க, என்னமோ சொல்றீங்க, பார்ப்போம் இருப்போம். நான் சொல்றது கரெக்டா வரும் பாருங்க உங்களுக்கு. அதாவது பதிகம்ங்கிறது கஸ்டம் மேட். ஒவ்வொரு கோயிலுக்கும் போய் எந்த அருளாளரும் சரி, ஏன்னா நம்முடைய காளிப்பிள்ளையானாலும் சரி, என்ன ஞானசம்பந்தர் ஒரு இல்ல திருநாவுக்கரசனாலும் சரி, இல்ல நம்ம நம்பி ஆர்வராலும் சரி, எங்க போனாலும் அந்த ஒரு ஸ்தலத்துக்கு என்ன ஒரு பொருந்துமோ, என்ன அங்க முக்கியமா இருக்கோ அதை வச்சுதான் அவங்க பாடியிருக்காங்க. நீங்க எல்லா பாட்டையும் எடுத்து பாருங்க, ரொம்ப கஷ்டம் மேடு. அந்த பதிகம் அந்த தளத்துலதான் பாட முடியும், வேற எங்கேயும் பாட முடியும். அப்பப்ப இன்ஸ்டன்டா பாடுனது, அதெல்லாம் ரெடிமேட்லாம் கிடையாது. அப்பப்ப அங்க போய் இறைவன் முன் நின்னாங்க, அப்படியே காட்டருவி மாதிரி கொட்டுச்சு, காட்டாறு மாதிரி அப்படியே பொழிஞ்சாங்க. என்ன நல்லா பார்ப்பேன், அருமையான பாடம். அது வந்து கஸ்டம் மேட் ஃப்ரம் த ஹார்ட். அப்படியே அந்த இறைவனை கண்ட அந்த மகிழ்வில், அந்த பக்தியில, ஒரு அன்புன்னு தான் சொல்லணும். அன்பு, பக்தியினுடைய அன்புன்னு சொல்லணும். இறைவன் மேல் உள்ள ஒரு அன்பினால் எழுந்த ஒரு அருவி, அதுதான் பதிகங்கள். மறைகள் என்னடான்னா, மறைகள் இறைவனிடமிருந்து நமக்கு கொடுக்கப்பட்ட கஸ்டம் மேட் காஸ்டியூம்ஸ். ஏன்னா வேதமே சொல்லுது, ஓங்காராதி சமஸ்த மந்திர ஜனகம் சூக்ஷ்மாதி சூக்ஷ்மம் பரம் வந்தே பஞ்சமமேஸ்வரஸ்ய வதனம் கவ்யாபி தேஜோமயம். அடிக்கடி கேட்டிருப்பீங்க எங்கிட்ட, நம்ம பூஜையில இதை சொல்லுவோம். அதுல கொஞ்சம் ஆழமா பார்ப்போம். நான்மறைகள் நான் சொன்ன மாதிரி ரெடிமேட் ஃப்ரம் த காட். இந்த நான்மறைகள் எங்கடா இருந்தாங்க? சிவபெருமானுடைய 5 முகங்களை பற்றி விவரிக்க வந்த வேதங்கள் ஒவ்வொரு முகத்தை பற்றியும், அதாவது கிழக்கு முகம், தெற்கு, மேற்கு, வடக்கு என்று சொல்லக்கூடிய கிழக்கில் தத்புருஷர், தெற்கில் அகோரர், மேற்கில் சத்யோஜாதர், வடக்கில் வாமதேவர், ஊர்த முகம் என்று சொல்லக்கூடிய மேலெழுந்த முகத்தில் ஈசானர் என்று 5 முகங்களை விவரித்து அங்கு அந்த முகங்களினுடைய ஒரு தன்மையையும் என்ன நிறம் என்பதையும் வேதங்கள் கூறுகின்றன. உதாரணமாக இது கிழக்கு முகம். சம்வர்தாக்னி தடி பிரதீப்த கனக
பிரஸ்பர்த்தி தேஜோருணம் கம்பீரத்வனி சாமவேத ஜனகம் தாம்ராதரம் சுந்தரம் சம்வர்த்தாக்னி தடித் பிரதீப்த கனக பிரஸ்பர்த்தி. இறைவனோட நிறம் என்னன்னா கிழக்கு முகம். எவ்வளவு வறுமையா சொல்றாரு. சம்வர்த்தாக்னி தடித் பிரதீப்த கனக, தீயில் போட்ட தங்கம் எப்படி ஜொலிக்குமோ, சம்வர்த்த அக்னி தடித் பிரதீப்த கனகம். அப்புறம் என்னடா பிரஸ்பர்த்தி தேஜோருணம், அப்பதான் வருது அந்த சூரியன், உதய சூரியன் பிரைட்டா அந்த கலர்ல வர உதய சூரியன் அருணம். அதுக்கப்புறம் கொஞ்சம் உயரமா வந்துச்சா அது பேரே மாறிடும். அதனால அந்த நேரம் அப்பதான் வரும். சம்பர்த்தாக்னி தடித் பிரதீப்த கனக பிரஸ்பர்த்தி தேஜோருணம் கம்பீரத்வனி சாமவேத சாமவேத ஜனகம். அப்புறம் என்ன தாம்ராதரம், காப்பர், அதாவது நம்ம தாமரம், அது எப்படி நல்லா கிளீன் பண்ணி அப்படின்னா பாலிஷ் ஆகும் அந்த மாதிரி. இதெல்லாம் இறைவனுடைய கிழக்கு முகம். இதை ஊர்துமுகம் சொல்ல வரும்போது சொல்றாங்க, இன்னும் நிறைய இருக்கு அருமையா, அது இன்னொரு தரம் பார்ப்போம். ஊர்துமுகத்துக்கு வரும்போது ஈசானம் சொல்லக்கூடிய ஈசான சர்வ வித்யானா, அவர் தான் எல்லா வித்தைகளுக்கும், அவர் தான் ஒரு சோர்ஸ், அதாவது அங்க இருந்தா எல்லா வித்தையுமே வருது. ஈசான சர்வ வித்யானம், எல்லா வித்தைகளும் அவர் தான், எல்லா வித்தைகளும் அவரிடமிருந்தே வந்தது, எல்லா ஞானமும் அவரிடமிருந்தே வந்தன. அப்புறம் அந்த ஞானத்துக்கெல்லாம் என்னடா எசன்ஸ் தான் ருத்ரம், அதாவது சாஸ்திரங்கள், திருமறைகள், சாஸ்திரங்கள் என்று சொல்லக்கூடியவை நாம் கற்க வேண்டிய வித்தைகளில் எல்லாம் சிறந்தவை. என்னென்னமா கத்துக்கலாம். என்ன பௌதிகம், ரசாயனம், வக்கீல் தொழில், மருத்துவர் தொழில், இப்படி பல பல வித்தைகளை நீங்கள் கற்றாலும் கற்கக்கூடிய வித்தைகள் எல்லாம் மிக சிறப்பான வித்தை என்னவென்று கேட்டால் சாஸ்திரங்களும் திருமறைகளும் திருமுறைகளும். அதுல என்னடா சிறந்ததுன்னா ருத்ர ஏகாதசி அப்படின்னாங்க. அதாவது இறைவனை பற்றி, சிவபெருமானை பற்றி சொல்லக்கூடிய ருத்ரம் என்று சொல்லக்கூடிய உருத்திர பசுபதி நாயனார் அதைத்தான் சொல்லி இறைவன் திருவடி சேர்ந்தார். அதுல என்னடான்னா அதுல பஞ்சாட்சரி திருவைந்தெழுத்துன்னா அதுல என்னடான்னா அதுலயும் 2 எழுத்தே சிவ சிவ வித்யாசு ஸ்ருதிருத்கிருஷ்ட ருத்ர ஏகாதசி ஸ்ருதவதத்ர பஞ்சாட்சரி தஸ்யாம் சிவ இத்யக்ஷரத்வயம். அதே மாதிரி இந்த ஊர்துமுகத்துல இருந்து அந்த எல்லா வித்தைகளும் வந்தது அப்படிங்கிறாங்க. அதாவது ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம், எல்லா பஞ்சபூதங்களாக விரிந்து அண்ட சராச்சரமாக விரிந்திருப்பவரும் அவரே. ஈசான சர்வவித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் பிரம்மாதிபதி பிரம்மனோதிபதி பிரம்மா சிவோமே அஸ்தி. எல்லாமே சிவம் 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 சிவம். அந்த சிவவசம் சொல்லுவார், நீயும் சிவம், நானும் சிவம், அண்ணனும் சிவம், அண்ணியும் சிவம், தம்பியும் சிவம், தங்கை எல்லாம் சிவம் 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 சொல்லுவார். ஈசான சர்வவித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் பிரம்மாதிபதி பிரம்மனோதிபதி பிரம்மா சிவோமே அஸ்து சதா சிவம். எல்லாம் சிவம் மாதிரி. அது ஓங்காராதி சமஸ்த மந்திர ஜனகம் அந்த மந்திரம். இது எதுக்காக இங்க சொல்ல வந்தேன்னா இந்த மந்திரத்துலதான் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னாக்கா ஓங்காராதி சமஸ்த மந்திர ஜனகம், ஓங்காரத்துல இருந்து வேதங்கள் மற்ற மந்திர மகோததி என்று சொல்லக்கூடிய சமுத்திரமாக மந்திர கடல் என்று சொல்லக்கூடிய மந்திரங்கள் அனைத்தும், மந்திர மகோததியில் உள்ள மந்திரங்கள் அனைத்தும் எங்கடா இருந்து வந்துச்சுன்னா இங்க இருந்தா வந்தது, சிவனுடைய 5வது முகத்திலிருந்து வந்தது. ஓங்காராதி சமஸ்த மந்திர ஜனகம் சூக்ஷ்மாதி சூக்ஷ்ம, அது எங்க இருக்குன்னா அது எல்லாத்தையும் கடந்து இருக்கு. அது எங்க எத்தனாவது முகம்னா பஞ்சமீஸ்வர சிவதனம். அது எப்படி இருக்குன்னா கவ்யாபி தேஜோமயம். தேஜோமயம், தேஜோமயம்னாக்க இந்த இது இருக்கு இல்லைங்களா, நம்ம ஒரே ஒளிமயம். அதாவது திருவண்ணாமலையில நம்ம பார்க்கிறோம் இல்லையா அந்த இது, அதாவது நம்ம கார்த்திகை தீபத்தை காட்டுறாங்க இல்லையா, இந்த மலையில அப்படியே இந்த பெரிய விளக்கு வச்சு அதுதான் காட்டுறாங்க. என்ன ஒளிமயம்னாக்க அந்த பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் அந்த நடந்த போட்டி. அதனாலதான் கவ்யாபி தேஜோமயம் வேதத்துல சொன்னது தான் இங்க வந்து நமக்கு அது காட்டுறாங்க. ஸோ அதான் அந்த மந்திரம். அதனால வேதங்கள் எங்க இருந்து வந்தது, இறைவனிடமிருந்து வந்தது. அதனால இது ஒரு ஆல்ரெடி மேட், கஸ்டம் மேட். அதை நீங்க ஒன்றும் மாற்ற முடியாது, ஒரு இதை மாற்ற முடியாது. வேதத்தை போய் யாரும் மாற்ற முடியாது.
வேதத்தை வார்த்தைகளை மாத்திரம் சொற்களை மாத்திரம் மாற்ற முடியாதுன்னு இல்லை, இன்னொன்னையும் மாற்ற முடியாது. அது எந்த மாதிரி சொன்னாங்களோ அப்படியே தான் சொல்லுவாங்க. இன்டர்நேஷன். இப்ப வந்து நீங்க பேசுற பாஷை, இன்னைக்கு நீங்க பேசிட்டு இருக்க தமிழானாலும் சரி, ஆங்கிலமானாலும் சரி, ஹிந்தியானாலும் சரி, தெலுங்கானாலும் சரி, கன்னடமானாலும் சரி, அது எந்த பாஷையானாலும் சரி, உலகத்துல நீங்க உங்களுடைய தலைமுறையில் பேசிக்கொண்டிருக்கிற மொழி உங்களுக்கு முற்பட்ட தலைமுறையில் பேசியதை விட வித்தியாசமானது, அதற்கு முற்பட்ட தலைமுறையில் பேசியதை விட இன்னும் வித்தியாசமானது. இதற்கு ஒரு சிறந்த உதாரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டில் வந்தவங்க முக்கியமா நீங்க ஸ்ரீலங்காக்காரங்கிட்ட தமிழ் பேசி கேட்டீங்கன்னா உங்களுக்கு புரியாது, நிச்சயமா புரியாது. ஏன்னா அவங்க பேசுற தமிழ் எப்படின்னாக்க, ஒரு 4-5 தலைமுறைகளுக்கு முன்னால் அவர்கள் ஸ்ரீலங்கா சென்று எப்படி அன்னைக்கு எப்படி தமிழ் இருந்ததோ அதை அன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு இங்க தமிழ்நாட்டுல நிறைய மறிவிருச்சு. இப்போ ஒண்ணும் இல்லை, இப்போ இங்கேயே பார்த்துக்கிட்டீங்கன்னா, அமெரிக்காவில் பார்த்துக்கிட்டீங்கன்னா, நான் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் நான் ஒரு 85ல வந்து 1982ல வந்து எவ்வளவு இந்த ஆங்கிலமே எவ்வளவு மாறிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா அவ்வளவு மாறி இருக்கு. இந்த காலத்து பசங்களெல்லாம் இங்கிலீஷ் பேசும்போது இந்த லைக்னு ஒரு வேர்டை போடுது. நான்லாம் அங்கே வரும்போது கூல்னு கேட்டதில்லை. அந்த கூலு, இந்த லைக்கு, ஒரு வார்த்தையில 10 லைக் இருக்கு. கேட்டு பாருங்க அமெரிக்கன் இங்கிலீஷ்லாம். இது மாதிரி ஒவ்வொரு தலைமுறைக்கு வந்து நீங்க பேசக்கூடிய மொழி மாறிக்கிட்டே இருக்கும். அது எப்படி? ஆனால் இன்னைக்கு தஞ்சாவூர் கோயில் 1000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கோயில் கும்பாபிஷேகம் நடக்கிற அன்னைக்கு ருத்ரம் எப்படி சொன்னாங்களோ அதே மாதிரிதான் இன்னைக்கும் சொல்லுவாங்க. திருமுறை பண்ணி எப்படி பாடினாங்களோ அதே பண்ணுலதான் இன்னைக்கு பாடணும். பண் சுமந்த பாடம் இது மாத்திரம் மாறக்கூடாது. சோ இந்த வேதங்கள் இது ஏன்னாக்கா அதுக்குதான் சொல்லுவாங்க. இப்போ அது இன்டர்நேஷன் சொல்லுவாங்க. அதாவது அனுதாத்தா, உதாத்தா, ஸ்வரிதா, தீர்க்க ஸ்வரிதான்னு சொல்லி இந்த இன்டர்நேஷன் சொல்லுவாங்க வேதங்களுக்கு. எப்படின்னா ஓம் நமோ பகவத்தே அங்க ஏத்தணும், எங்க இறக்கணும் அப்படின்லாம் ரொம்ப கிளியரா அதெல்லாம் கத்துக்கணும். சோ இது வந்து நமக்கு அப்படியே இறைவனிடமிருந்து வந்தது. இறைவன் வந்து எப்படி சாமி வந்துச்சு அப்படின்னா, இறைவன் எங்க இருக்காரு? உங்களுக்குள்ளே இருக்காரு. இறைவனை போய் எப்படி கண்டுபிடிக்கிறது? சிவம். அதாவது கண்ணை மூடி இந்த சமாதி நிலையில போன உடனே இறைவனே உங்களுக்கு உணர்த்துகிறார். அதான் அந்த ரிஷி எல்லாம் வந்து அவங்க வந்து வேதத்தை எழுதுனாங்கன்னு சொல்லக்கூடாது, சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்ல மாட்டாங்கன்னா, அவங்க போய் அந்த வேதங்கள் எல்லாம் போய் ஒரு மரத்தடியில உட்காந்தோ இல்ல ஒரு டேபிள்ல பேனா பிடிச்சிட்டு அவங்க எழுதல. அப்புறம் எப்படி வேதம் கண்டுபிடிச்சாங்கன்னா, கண்ணை மூடின்னு சமாதியில உட்கார்ந்தாங்க. அந்த ஒரு ஆழ்ந்த நிலையில போய் அப்பம் அவங்களோட வேதம் அவங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. அவங்க எப்படி அந்த உள்ள அதை கேட்டாங்களோ, எப்படி அவங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது அப்படியே அவங்க அதை சொன்னாங்க. அவங்க உள்ளுக்குள்ள அவங்களுக்கு அந்த ருத்ரம் கேட்குது. ஓம் நமோ பகவத்தே ருத்ரா, அப்படியே அது வெளிப்படுத்தப்பட்டது. அதை வெளிப்படுத்தப்பட்ட மாதிரி அவங்க வெளியில சொல்றாங்க. அடுத்தது அவரோட சீடர் கேட்கிறாரு, சிஷ்யர் அதை கேட்கிறாரு. கேட்டுட்டு அதை அவர் மனப்பாடம் பண்றாரு. இவர் எப்படி குரு சொன்னாரோ அவர் உள்ள பார்த்து, எப்படி உள்ள கண்டு அவரை கேட்டு அதை எப்படி சொன்னாரோ அப்படியே அந்த சிஷ்யரும் கேட்டு அதை மனப்பாடம் பண்றாரு. அவர் சொன்னபடி மனப்பாடம் பண்ணிக்கிட்டு மெமரைஸ் பண்றாரு. பண்ணிக்கிட்டு அதே மாதிரி அடுத்தவருக்கு சொல்லிக்கிட்டு இப்படித்தான் வந்து இந்த வேதங்கள். அதனாலதான் 1000 வருஷமானாலும் சரி, நீங்க அது எந்த இடத்துல இருந்து சொன்னாலும் சரி, இப்ப கேரளால சொல்ற ருத்ரம் வந்து தமிழ்நாடுல சொல்றது, ஆந்திரா சொல்றதை விட வேறுபாடு இருக்கவே இருக்காது. அதே மாதிரி 200 ஆண்டுகளுக்கு முன்ன சொன்ன ஸ்ரீருத்ரமும் வேறுபாடு இருக்கவே இருக்காது. அப்படியே தான் இருக்கும். நீங்க கேரளாவில் சொன்னாலும் சரி, நீங்க டிம்பக்டூல சொன்னாலும் சரி, அதே தான் வேறு. ஸோ அதனால அது மாறாது. அதனாலதான் அதுக்கு நான் சொன்னேன் கஸ்டம் மேட், டெய்லர் மேட் அப்படின்னு. ஆனா மறைகளுக்கும் திருமுறைகளுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் என்னன்னு கேட்டீங்கன்னா, திருமுறைகள் எல்லாம் வந்து இப்ப நம்ம வந்து ஒரு பாட்டை நமக்கு வந்து போய் ஓதுவார்கிட்ட படிச்சு அதை பன்முறையா பாடணும்னு அதுக்கு முயற்சி செய்யணும். அப்படி பாட முடியலைன்னா நீங்க வந்து சொல்லலாம், வாசிக்கலாம், அதுல அர்த்தத்தை ஒண்ணு சொல்லலாம், அது செய்யலாம். இப்ப வேதங்களை நீங்க வாசிக்க முடியாது, பெரிய டிஃபரன்ஸ். அதாவது என்னன்னா வேதங்கள் அப்படித்தான் சொல்லி ஆகணும், அந்த ஸ்வரப்படிதான் சொல்லி ஆகணும். ஓம் நமோ பகவதே ருத்ராய, ஓம் நமஸ்தே ருத்ரமன்யவ உதோத இஷவே நமஹ, நமஸ்தே அஸ்து தன்வனே பாகுப்யாம் உததே நமஹ, அப்படிதான் சொல்லணும். அதனால உங்களுக்கு வந்து திருமுறைகள் எல்லாம் வந்து இது எப்படின்னா, நீங்க அந்த இந்த பதியங்கள் எல்லாம் அப்படின்னா நீங்க பதியங்களோட அந்த அர்த்தங்களை புரிஞ்சுக்கிட்டு அதோட மீனிங் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு
ஒரு 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 உணர்வோட, ஒரு அன்போட, இறைவன் மேல அன்போட, அந்த உணர்வை நீங்க அதனோட அர்த்தங்களை தெரிஞ்சுக்கிட்டா அந்த உணர்வு தன்னால வந்துடும். இப்ப போய் நீங்க திருப்பனந்தாள்லயோ இல்ல இது இல்ல திருவாரூர்லயோ இல்ல திருவையாறுலயோ இவங்க அருளாளர்கள் பாடின பாடல்களை நீங்க போய் அங்க நின்று அந்த சாமி முன்னாடி நீங்க ஒரு சொன்னீங்கன்னா, அதை பாடினீங்கன்னா கூட அவ்வளவு பவர் அதுக்கெல்லாம். சோ அதுக்காக நான் சொல்ல வரேன். ஆனா அப்ப அதனால என்னன்னாக்க இது கொஞ்சம் எளிது. அதாவது உங்களுடைய மனதிலிருந்து, உங்களுடைய இருதயத்திலிருந்து நீங்களே இறைவனுக்கு டைரக்டா கான்டாக்ட் பண்ணி செய்யக்கூடிய ஒரு எளிமையை நம்மளுடைய பதியங்களில் அடங்கியுள்ளது. இது வேதங்கள்ல நீங்க இல்ல. ஏன் இல்லைன்னாக்கா இப்ப வேதம் சொல்றாங்களே, அவங்க இதெல்லாம் சின்ன பிள்ளையில போய் படிச்சிருவாங்க. ஒரு 5 வயசுல எல்லாம் போய் வேத பாடல் சேரணும். காலையில 4-5 மணிக்கு எந்திரிக்கணும். எந்திரிச்சு அதை மெமரைஸ் பண்ணணும். இப்போ கோவில்ல வேதம் சொல்றவங்களுக்கு நிறைய பேருக்கு அது அர்த்தம் தெரியுமான்னு தெரியாது. நிச்சயமா தெரியும். ஒரு சிலருக்கு ரொம்ப முயற்சி பண்ணி அவங்க தெரிஞ்ச கத்துக்கலாம். இது ஏன் தெரியாதுன்னாக்க, இந்த வேதங்களுக்கும் அதுவும் சமஸ்கிருதம், நடைமுறையில் உள்ள சமஸ்கிருதத்துக்கும் என்ன பெரிய வித்தியாசம்னு கேட்டாக்க, நடைமுறையில் உள்ள சமஸ்கிருதங்களுக்கு நமக்கு இலக்கணம் இருக்கு. வேதம் அதுக்கு அந்த சமஸ்கிருதம் அதுக்கு இலக்கணமே கிடையாது. அது ஒண்ணு. ரெண்டாவது, வேதம் அர்த்தம் தெரிஞ்சுக்கணும்னா ரொம்ப முயற்சி எடுக்கணும். அதுக்கெல்லாம் பெரிய ஸ்காலரா இருக்கணும். சமஸ்கிருதத்துல ஸ்காலரா அந்த மாதிரி வார்த்தைகளுக்கெல்லாம் அர்த்தம் சொல்லணும்னா ரொம்ப கடினம். அதனால இப்ப பாத்தீங்கன்னாக்க நிறைய பேர் அர்த்தம் தெரியாம சொல்றாங்க. அதனால இது என்னன்னாக்க மொட்டை பிரகாரி மாதிரி ஆகிப்போச்சு இந்த காலத்துல. ஸோ இந்த பதியங்களுக்கும் வேதங்களுக்கும் இது ஒரு பெரிய ஒரு டிஃபரன்ஸ். அதனால இப்ப நான் சொன்னேன் இல்லையா, வேதங்கள் எங்க இருந்ததுன்னாக்க, அந்த வேதங்களை யாரோ ஒரு தனி மனிதனால எழுதப்பட்டது கிடையாது. அப்போருஷேன்னு சொல்லுவாங்க. அப்போருஷேன்னாக்கா ஆஃப் நான் ஹியூமன் ஆரிஜின். புருஷம்னாக்க ஆண்கள் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. புருஷன்னாக்க மனித குலம், அதான் புருஷன். புற உஷதி இது புருஷ, அதுதான் டெஃபினிஷன். அதாவது இந்த உடம்பு என்கிற புறத்தில் ராமகிருஷ்ணபுரம், சேங்காலிபுரம், இப்படி எல்லாம் புறம் சொல்லலே அது ஊர். அதே மாதிரி இந்த உடம்பாகிய ஊரில் இருக்கிறவன் தான் புருஷன். அதை திருமண நல்லா சொல்லுவார். ஏன்னா சோ அது என்ன சொல்லுவாருனாக்க, உடம்பினுள்ளே உத்தமன் குடிகொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து வாங்குகின்றேன். அந்த புருஷன்கிறது உள்ள இருக்கிறதுனால, அது ஆணானாலும் சரி பெண்ணானாலும் சரிதான், அதுக்குதான் அதான் உடம்பு. அதாவது மனித குலத்துக்கு புருஷன். அப்போ ஒரு ஷேய அப்படின்னாக்கா மனிதர்களால் எழுதப்பட்டதல்ல. அப்புறம் எப்படி இருந்து வந்ததுன்னா இறைவனிடமிருந்து வந்தது. அந்த இறைவனிடம் வர்றதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னா, கண்ணை முடித்து நம்ம உள்ள போய் அந்த இறை உணர்வுல இருந்தால், சமாதி என்று சொல்லக்கூடிய இறை உணர்வுல இருந்தால் அது உங்களுக்கு வெளிப்படும். அதைத்தான் வேதங்களை கிளியரா சொல்லுது. அதாவது வேதங்கள் ரிக்வேதத்துல 164வது சுத்தம் 39வது மந்திரம் ரொம்ப கிளியரா சொல்லுது. இது இந்த ஓனர்ஸ் மேனுவல்னு சொல்லணும். நீங்க போய் ஏதாவது ஒரு பொருள் சூப்பர் மார்க்கெட்ல பெருசா ஒரு மிஷினோ ஒரு சின்ன ஏதோ மிக்சி ஏதோ வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல ஓனர்ஸ் மேனுவல்னு இருக்கும், காஷன்ஸ்னு இருக்கும். முதல்ல போடுவாங்க எச்சரிக்கை அப்படின்னு போடுவாங்க. அது மாதிரி இது ஒரு எச்சரிக்கை. இந்த வேதங்களை ஒரு எச்சரிக்கை கொடுக்குது. என்ன எச்சரிக்கை கொடுக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அதாவது இந்த வேதங்கள் எல்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி இதை படி அப்படின்னு அது எச்சரிக்கை கொடுக்குது. என்ன எச்சரிக்கை? ரிக்ஷோ அக்ஷரே பரமே வியோமன் யஸ்மின் தேவா அதிவிஸ்வே நிஷேதுஹோ யஸ்தன் ந வேதா கிம் ரிக்ஷா கரிஷ்யதி. என்னடா ரிக்ஷோ அக்ஷரே பரமே வியோமன். இந்த ரிக்ஷா அதாவது எழுத்துக்கள், வேதங்களுக்கு பேர் ரிக்ஷா, அதாவது ரிக்வேதம், அதுல இருந்து வந்து ரிக்ஷா அக்ஷரங்களும் இந்த ரிக் என்று சொல்லக்கூடிய வேத மந்திரங்களும் எங்க இருக்குன்னா பரமே வியோமன், ஒரு ஆழ்ந்த நிலையில் இருக்கின்றன. இது என்ன ஆழ்ந்த நிலை? எண்ணங்கள் எல்லாம் கடந்த ஒரு நிலை. அந்த ஆழ்ந்த நிலை சமாதி என்று சொல்லக்கூடிய நிலை அங்கதான் இருக்கு. அங்க வேற என்ன இருக்குன்னா அங்கதான் வேதங்களும் இருக்கு. அப்புறம் எங்க எனக்கு இந்த உலகத்துல உள்ளது தமிழ்நாடு இல்ல, கேரளா இல்ல, ஆந்திரா இல்ல, கர்நாடகா இல்ல, இந்தியா இல்ல, அமெரிக்கா இல்ல, இந்த அண்ட சராச்சரத்துல உள்ள தேவி தேவதைகள் தேவர்கள் எந்த கடவுளும் அங்கதான் இருக்காங்கன்றார். யஸ்மின் தேவா அதி விஸ்வே நிஷேது. விஸ்வனாக்க இந்த பிரபஞ்சத்தில்
இந்த உலகத்தில் மாத்திரம் இல்லை, அது விஸ்வ, இந்த அண்ட சராச்சரத்துக்குள்ள தேவாதி தேவர்களும் எல்லா இறைவர்களும் தேவிகளும் எல்லாம் எங்கடா இருக்காங்கன்னா அங்கதான் இருக்காங்க. ஏன்னா அங்க யாரு இறைவனுக்கு சேவை பண்ணிட்டு இருக்காங்க. நிக்ஷாப்தங்க வேதங்கள் மாத்திரம் இல்லை, இந்த தேவாதி தேவர்கள் அங்கதான் இருக்காங்கன்னா இது உண்மை. ஃபேக்ட் முதல்ல போடுறாங்க. என்ன போடுறாங்க? ரிக்ஷாட்சரே பரமியோமியமன், வேதங்களும் வேதம் சார்ந்த பொருள்களும் மறைகளும் அங்கு உள்ளன, கடந்த நிலையில் உள்ளன, இறை நிலையில், இறை உணர்வு நிலையில் உள்ளன. அங்க வேற என்ன இருக்குன்னா, இந்த உலகத்தில் உள்ள தேவாதி தேவர்களும் அண்ட சராத்தில் உள்ள தேவாதி தேவர்களும் அங்கதான் இருக்காங்க. சரி, இது உண்மை. இது நீ தெரிஞ்சுக்கலைன்னா வேதா, வேத் மீன்ஸ் வித்துன்னு சொன்னாக்கா அதுக்கு அந்த தாத்துன்னு சொல்லுவாங்க சமஸ்கிருதத்துல, ரூட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த வித்துங்கிற ரூட்டை வச்சுதான் பல வார்த்தைகள் வந்து ஒரு வித்யாலயம், வேதா இப்படி எல்லாம் வரும். சோ அந்த தாத்து வேதா இது நீ தெரிஞ்சுக்கிறலைன்னா கிமர் ரிச்சா கரிஷ்யதி அப்படின்னு வேதமே கேக்குது. என்ன கேக்குது? வேதத்தால உனக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. நீ கிளிப்புள்ள சொன்ன மாதிரி, டேப்ரக்காரர் சொன்ன மாதிரி சொல்லிட்டே இருக்க வேண்டியதான். இது என்ன தெரிஞ்சுக்கணும்னாக்க, வேதம் என்கிறது எங்கிருந்து வந்தது என்றால் இந்த ஆழ்ந்த இறை உணர்வு என்கிற நிலையில் இருந்து வந்த வேதங்கள். இந்த உண்மை உனக்கு தெரியல, நீ புஸ்தகத்துல இருந்து வேதம் இருக்கு, பிரிண்ட்ல இருந்து ஏடுல வேதம் இருக்குன்னு நினைச்சேன்னா நீ இப்பவே மூடிடு, அதை படிக்காதுன்னு சொல்லி வேதம் ஒரு எச்சரிக்கை கொடுக்குது. இதுக்கு ஒரு நமக்கு சரித்திரத்திலேயே பெரிய ஆதாரம் கிடைக்குது. என்ன ஆதாரம்னாக்கா, இப்போ இந்த வேதங்களை அவங்க இவங்கதான் சொல்லலாம், அவங்கதான் சொல்லலாம்னு சொல்லி அவங்க கட்டுப்படுத்தல. ஏன்னா வேதத்துல எல்லாருமே சொல்லலாம் அப்படின்னு தான் வேதத்திலே நமக்கு அந்த சாஸ்திரங்கள் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? இந்த பாருங்க போட்டிருக்கேன். அதாவது துவம் ஸ்திரீன்னு ஆரம்பிக்கிறாங்க, பெண்களும் சொல்லலாம். ஏன்னா நீ பெண், அப்புறம் யார்? அப்புறம் தான் நீ ஆணுன்னு வருது. ஏன்னா பெண் இல்லாம எங்க குழந்தை எப்படி பிறக்கும்? சோ துவம் ஸ்திரீ, துவம் புமான்சி, துவம் குமார, அப்புறம் நீ சின்ன பிள்ளை, நீ குமாரன், நீ குமாரி, அப்புறம் நீ இந்த குச்சியை பிடிச்சிட்டு நடக்கிற ஒரு கலவன், இப்படின்னு சொல்லி அப்ப எல்லாரும் இதுல அடங்குறாங்க. அடங்கும் போது விஸ்வத்தோமுக, அப்ப இப்ப எல்லாருக்கும் வேதம் சொல்றதுக்கு ஒரு இதுல ஒரு அதிகாரம் இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப நம்மளுடைய சாஸ்திரங்கள் இதோட ஒரு படி மேல போகும். என்ன? பெண்ணாகி ஆனாகி அலியாய் பேரவும் அப்படின்னு ஒரு மாணிக்கவாசகர் பாடும். அதே மாதிரி நம்ம சிவஞான போகத்துல பாத்தீங்கன்னாக்கா, அவன் அவள் அது அப்படின்னு ஒரு படி மேல போறாங்க. சோ இப்படி எல்லாருக்கும் ஒரு அதிகாரம் இருக்கு. அப்படி பார்த்தாக்க இதுக்கு என்ன ஒரு சரித்திரத்துல நமக்கு ஒரு பெரிய உண்மை என்ன? இது மாத்திரம் இல்லை, மனித குலம் மாத்திரம் இல்லை, இப்ப நமக்கு கான்சியஸ் சொல்லக்கூடிய அறிவு, அந்த ஒரு ஒரு உணர்வு எங்கெங்க இருக்கோ, அது மிருகம்னாலும் சரி, அது பல்லினாலும் சரி, பாச்சாண்டாலும் சரி, வாய் இருக்க பிராணிகள், பசுமாட்டுக்கு வாய் இருக்கு, எரும மாட்டுக்கு வாய் இருக்கு, உணர்வு இருக்கு. அப்ப இந்த உணர்வு எங்கெங்க இருக்கோ, இறை உணர்வுங்கிறது இதுல எல்லாம் இருக்காரு, இறைவன் இதுல எல்லாம் இருக்காரு இல்லையா? அப்போ அங்கேயும் இதெல்லாம் ஒரு கட்டுப்பாடு கிடையாது. அதுக்கும் வேதம் சொல்லலாம். அப்படின்னா எரும மாடு வேதம் சொல்லுமா? சாமி சொல்லும். ஏன்? சரித்திரத்துல உண்மை இருக்கு. அது எப்படி இருக்குன்னாக்க, இந்த இது ஞானதேவன் ஒருத்தர் இருந்தார் மகாராஷ்டிரம். இப்ப நான் உங்களுக்கு அதை போட்டு காட்டுறேன், கதையை சொல்லிடுறேன். முதல்ல ஞானதேவன்னு ஒருத்தர் இருந்தார், சின்ன பிள்ளை. இந்த படத்துல பாக்குறீங்களா? அவ்வளவுதான் இருக்கு. சோ இது என்னது? அவங்க போய் இந்த ஒரு பெரிய சபையில போய் கேட்கும் போது அங்கேயும் மறுத்துறாங்க. அங்க மறுத்த உடனே இந்த சின்ன பையன் இருக்கு ஞானதேவன்கிறவர், அவங்க கூட வாதம் பண்ணி, இறைவன் எல்லா இடத்துலயும் இருக்கிறார், அதனால வேதம் சொல்றதுக்கு எல்லாருக்கும் தகுதி இருக்கு. இறைவன் வேதம் வந்தது இறைவனிடமிருந்து வந்தது வேதங்கள், அதனால அனைவருக்கும் வேதம் சொல்றதுக்கு தகுதி உண்டு அப்படின்னு அவர் அவர் கிண்டல் பண்றாங்க. அப்போ இந்த எரும மாட்டுக்கு தகுதி இருக்கான்னு கேட்கிறாங்க. நிச்சயமா இருக்குன்னு சொல்லி அது ஒரு எரும மாட்டை கூப்பிட்டு அந்த எரும மாடு தலையில கை வைக்கிறாரு ஞானதேவ். அந்த எரும மாடு வேதம் சொல்லுது. சஹசிரசீர்ஷா புருகாஹ, சுக்லாஜீர்வேதம் சொல்லுவாங்க. சஹசிராட்சஸ் அப்படின்னு வேதம் சொல்லுது. இந்த மாதிரி இந்த எரும மாடே வேதம் சொல்லலாம் அப்படிங்கிற இருக்கும்போது மனிதர்களுக்கு ஏன் தடை அப்படின்னு அது இருக்கக்கூடாது என்பது என்னுடைய கருத்து. அடுத்தாப்புல பதிகம் என்ன பார்க்கும்போது,
அருளாளர்கள் புதிதாக அனுதினமும் புதிதாக எவ்ரிடே நியூ ஜாய், எவர் நியூ ஜாய் என்று சொல்லக்கூடிய ஜாய் 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 எவர் நியூ ஜாய், அனுதினமும் ஒரு புதிதாக இதயத்தில் தொடுத்து இறைவனுக்கு அளித்த மாலை. கஸ்டம் மேட் ஃப்ரம் த ஹார்ட் நான் போட்டேன். ஒவ்வொரு கோவிலுக்கும் போய் புதிதாக பாடப்பட்ட பாடல்கள் தான் இந்த பதிகம். நமக்கு வேதங்கள்லாம் எப்போ கொடுத்தது அவ்வளவுதான், அதுல ஒரு மாற்றமும் கிடையாது. அது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக தான் அப்படியேதான் அது இருக்கும். ஆனா பதிகங்கள் என்பது ஒவ்வொரு அனுதினமும் அவர்கள் ஒவ்வொரு கோவிலுக்கு சென்று அங்கு புதிதாக புது ஒரு அன்பனும் பிரவாகத்தோடு பாடிய அன்பு அருவிதான் இந்த பதிகங்கள். கஷ்டம் மேல். இப்ப பாருங்க, ஆரூர் நம்பி ஆரூர் இந்த காநாட்டு முள்ளூர் போற என்ன அருமையான பாட்டு தெரியுமா? அந்த பாட்டை நீங்க வேற எங்கேயுமே பாட முடியாது. வள்வாய மதிமிளிரும் வளர்சடையின் ஆனை, வள்வாய மதிமிளிரும் வளர்சடையின் ஆனை, மறையவனை வாய்மொழியை வானவர்தம் கோனை, புல்வாயை கீண்டுலகம் விழுங்கி விழுந்தானை, பொன்னிறத்தின் முப்பிரு நூல் நான்முகத்தானை, பொன்னிறத்தின் முப்புரி நூல் நான்முகத்தின் ஆனை, முள்வாயம் மாடல் தழுவி முடத்தாளை மொட்டலர்ந்து விரைதாறு முருகு வீரி பொழில் சோல், கல்வாய கருங்குவளை கண்வளரும் களனி, காநாட்டு முள்ளூரில் கண்டு தொழுதேனே. இந்த பாட்டுல இப்ப இன்னைக்கு நீங்க போனீங்கன்னா அந்த ஊர்ல இந்த 3 சிலை இருக்கு. என்ன சிலை இருக்கு? பிரம்மாவோட சிலை இருக்கு, படைக்கும் கடவுள், காப்பவன் காக்கும் கடவுள் விஷ்ணுவோட சிலை இருக்கு, பதஞ்சலியோட சிலை இருக்கு. அங்கு உள்ள அம்பிகைக்கு பேர் காணார்குழலி, அம்புஜாட்சின்னு சொல்லுவாங்க. அங்க உள்ள இறைவருக்கு பேர் பதஞ்சலிநாதர். ஏன்னா அந்த பதஞ்சலி முனிவரனுடைய ஒரு தபசினால அங்க இறைவன் அங்கேயும் அவருக்கு ஒரு நடனமாடி தாண்டவமாடி காட்டினாருங்கிறதா. இது அந்த கோவிலை பற்றிய ஒரு சிறு குறிப்புகள். இந்த குறிப்பை இது தாழ்வு எதுக்கடா இங்க சொல்றாருன்னா ரொம்ப அருமையானது பாருங்க. அவர் டைரக்டா சொல்லல. மத்ததுல நம்ம இவர் ஆளுடைய பிள்ளையாரும் சரி மற்ற யாரும் சரி டைரக்டா சொல்லுவாங்க. அதாவது அவரு பச்சையா போனார் பார்க்க முடியல, இவர் பண்ணியா போனார் பார்க்க முடியல. ஆனா இவர் அதை சொல்லவே இல்லை. ரொம்ப மறைமுகமா சொல்றாரு பாருங்க. எப்படி சொல்றாரு பாருங்க. அதாவது இது மறைமுகமா சொல்றது மாத்திரம் இல்லாம பாகவதம் என்று சொல்லக்கூடிய அதாவது கிருஷ்ணருடைய சரித்திரங்கள் பாகவதம் சொல்லுவாங்க. அந்த இதுல இருந்து அந்த கிருஷ்ணர் ஒரு பறவையாய் வந்த அரக்கன் அவனை வதம் செய்த அந்த சரித்திரத்தையும் இதில் குறிப்பிட்டு புல்வாயை கீண்டு உலகம் விழுங்கி விமிழ்ந்தானே, அந்த உலகத்தை விழுங்கி விமிழ்ந்தார் திருப்பி சொல்ல அந்த ஆளிலை மேல்னு ஒரு பாட்டு கூட வரும். அந்த இதையும் சொல்லிட்டு பிரம்மா வாழ்த்தாப்புல குறிப்பிடுறாரு. பொன்னிறத்தின் முப்புரி நூல். இங்க பொண்ணுன்னு ஏன் போடுறாருனாக்கா பிரம்மா சொல்லும் போது நம்ம என்ன சொல்லுவோம்? ஓம் தத் புருஷாய வித்மஹே ஹிரண்ய கர்ப்பாய தீமகின்னு சொல்லுவோம். அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி இவர் பொன்னிறத்தின் முப்புரி நூல் நான்முகத்தினானே 2 பேரையும் போட்டாரா. போட்டுட்டு அடுத்தாப்புல தாளம்பூ சொல்றாரு. முள்வாயம் மாடல் தழுவி. அதாவது மொட்டா இருக்கும்போது அந்த முள்ளா இருக்கும். அது கொஞ்சம் அந்த முள்ளுதான் இருக்கும். ஃபுல்லா முள்ளாதான் இருக்கும். அது மலர்ந்தப்புறம் என்னன்னாக்கா அப்படியே அது மடங்கும். இப்போ அதான் முடத்தாழைன்றாரு. அடுத்த இந்த படத்துல நான் காட்டுறேன் பாருங்க, ரொம்ப கிளியரா இருக்கும். சோ இது என்ன சொல்றாருன்னாக்க இந்த சரித்திரத்தை சொல்றாரு. என்ன சரித்திரம்? அதாவது பிரம்மா விஷ்ணு அவரை போய் பார்க்க போகும்போது இந்த தாளம்பு பொய் சாட்சி சொன்ன கதைக்காக இந்த தாளம்பு கொண்டு வர்றாரு. அந்த ஊர்ல தாளம்பு இருக்கு. அதையும் சேர்த்து இவ்வளவு அழகா கஷ்டம் மேடுன்னு நான் சொன்னபடி அந்த ஊருக்கு தான் இது பொருந்தும். ஏன்னா அந்த கோவில் உள்ள சிலைகளை பத்தி சொல்றாரு. அங்க உள்ள அம்புஜாட்சி என்கிற அம்மையை பத்தி குறிப்பிடுறதுக்காக அவர் கல்வாய கருங்குவளை நன்மலரும்
காணாட்டு முள்ளூர் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்பெசிபிக்கா, இதுக்கு மேல எனக்கு கஷ்டமா அதை பாட முடியாது. இதே நம்பி ஆரூரர் சிவலோகநாதர் கோவில் திருப்பன்கூர் போகும்பொழுது என்ன பாடுறாரு பாருங்க. நற்றமிழ் வல்லன் ஞான சம்பந்தன், நற்றமிழ் வல்லன் ஞான சம்பந்தன், நாவினுக்கரையன் திருநாளை போவானும் கற்ற சூதன் நற்சாக்கியன் சிலந்தை கண்ணப்பன் கணம்புல்லன் என்று இவர்கள் குற்றம் செய்யினும் குணம் எனக் கருதும் கொள்கை கண்டனின் குறைகுழல் கொள்கை கண்டனின் குறைகளல் அடைந்தேன். பொற்றிரல் மணி கமலங்கள் மலரும், அந்த ஊருக்கு ஸ்பெசிபிக்கா உள்ளது. பொற்றிரல் மணி கமலங்கள் மலரும் பொய்கை சோழ் திருப்பன்கூருளானே. நான் போயிருக்கேன் அந்த ஊருக்கு. நான் போகும்போது இந்த குளம் இப்ப நீங்க பாக்குறது குளம் நிறைஞ்சு இருந்துச்சு, அதுல தாமரை இருந்துச்சு, நான் பார்த்திருக்கேன். ஆனா இப்ப இந்த படத்துல வந்து எனக்கு அந்த படம் கிடைக்கல, இந்த படம் தான் கிடைச்சு. இதுல புல்லுதான் முளைச்சு போய் கிடக்கு, கோயில் அந்த மாதிரி ஆகி போச்சு கதை. சோ இது வந்து கஸ்டம் மேட். இப்போ ஒரே நம்பியாரும் 2 கோவிலை பத்தி பாடும்போது இவ்வளவு இதா சொல்றாரு. இது அந்த பாடல். அது இதுல பாத்தீங்கன்னா இதுதான் அந்த பதஞ்சலி, இங்க பிரம்மா, இங்க விஷ்ணு, அந்த கோவில் உள்ள மூர்த்தங்கள். இது அந்த கதை, நான் சொன்ன கதை, அந்த தாளம்பு பொய் சாட்சி சொன்ன கதை. இங்க இந்த இதுதான் தாளம்பு. இந்த முடத்தாளைன்னு சொன்னார் இல்லையா, முள்வாய மடல் தழுவி முடத்தாளைன்னு சொன்னார்ல, இந்த முள்வாய மொட்டு இங்க அது மலர்ந்தவுடன் எப்படியாவது பாருங்க, முடத்தாளை மொட்டளர்ந்து விரை நாறு முருகு விரி. என்ன அருமை, என்ன கஷ்டம், என்ன பாட்டு. கல்வாய கருங்குவளை கண்வாளரும், அந்த அம்புஜாட்சிக்கா இதை சொன்னது. ரொம்ப கஷ்டம் மேடு. ஏன்னா இப்ப இதே மாதிரி எல்லாரும் சொல்லியிருக்காங்க. இப்ப நமக்கு நேரம் இல்லைன்னா ஒருத்தரா நான் சொல்லுவேன். இப்ப இது வந்து நம்ம அவருடைய பிள்ளையார், புலனைந்தும் பொறிகளங்கி நெறிமயங்கி அறிவு அழிந்திட்டு ஐம்மேலுந்தி. எல்லாரும் கேட்க வேண்டியது. புலனைந்தும் பொறிகளங்கி நெறிமயங்கி அறிவு அழிந்திட்டு ஐம்மேலுந்தி அலமந்த போதாக அஞ்சேல் என்று அருள் செய்வான் அமரும் கோவில். அது எப்படிப்பட்ட கோயில்? இங்க ஸ்பெசிபிக்கா கஷ்டம் சொல்றாரு. திருவையாருக்கு தான் அது பொருந்தும். அங்க வந்து திருவையாறு வந்து நோ பிளேஸ் ஃபார் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர், டான்ஸ், பாடல் எல்லாம் திருவையாறு உற்சவம்னு நடக்கும். மடவார்கள் நடமாட முழவு அதிர மழை என்று அஞ்சி சிலம்பந்தி அலம் வந்து அந்த குரங்கு பயந்து போய் மரத்துல ஏறுது, பார்த்து ஆகாயத்தை பார்க்குதான் மழை வருதான். இது அந்த ஊருக்கு தான் போறணும். அதே மாதிரி திருவண்ணாமலை பத்தி பாடும்போது தூமா மழை இங்கே இடியை பத்தி சொல்றாரு. ஆனா இங்க உண்மையான இடியை பத்தி சொல்றாரு. தூமா மழை நின்று அதிர வெறுவித்தொரு பின் நிறையோடு ஆமாம் பிணை வந்து அணையும் சாரல் அண்ணாமலையாரே. இது நடக்கக்கூடிய காட்சி சொல்றாரு. அதே மாதிரி இங்க திருப்பனந்தாள் போறாரு. ஸ்பெசிபிக்கா அங்க ஒரு பெண் மணிக்காக இறைவன் கருணை செய்த கருத்தை ஒவ்வொரு பாட்டிலையும் இந்த ரிஃப்ரைன் சொல்லுவோம், கடைசி அடியில வச்சு திரு தாடகை ஈஸ்வரம் சொல்லி அந்த பெண்ணினுடைய ஒரு அன்பையும் அந்த பக்தியையும் உயர்த்தி 10 பாட்டிலையும் சொல்றாரு. என்ன? கண் பொல்லின் நெற்றியின் திகழ் கையிலோர் வெண்மழுவான் பெண் புனர்கூருடையான் மிகு பீடுடை மால்விடையான் வெண்பொழி மாமதி சேர் தரு செஞ்சடை. அந்த ஐயா சுவாமி பேரு செஞ்சடையப்பர். தரு செஞ்சடை வேதியனோர் தன் பொருள் சூழ் பணந்தாள் திருத்தாடகை ஈச்சரமே. இந்த இத வந்து
அந்த சோழ அரசன் வந்து இதுக்கு கோயில் கும்பாபிஷேகம் பண்ணும்போது இந்த சிவலிங்கத்தை நிமிர்த்தணும்னு சொல்லி என்னென்னமோ முயற்சி பண்ணினார். அவரும் வந்து ஆட்கள் எல்லாம் வச்சு நிமிர்த்து பார்த்தா நிமிரவே இல்லை. ஏன்னா யானையெல்லாம் கொண்டு வந்து இழுத்து பார்த்தது சரித்திரம், நான் சொல்றது உங்களுக்கு. யானையை வந்து இழுத்தாலும் நிமிரல அந்த சிவலிங்கம். கடைசியில் சொன்னாங்க, இந்த மாதிரி பக்கத்துல திருக்கடையூர்ல வந்து குங்குளிய கலை நாயனார் இருக்காரு, அவர் வேணா கூட்டிட்டு வாங்க. அவரை கூட்டிட்டு வந்தாங்க. குங்குளிய கலை நாயர் என்ன பண்ணாரு, சாமி மேல கயிறு போடக்கூடாதுன்னு சொல்லி அதை பூவை சுத்தி அதுக்கு மேல ஒரு கயிறை போட்டு அந்த கயிறு இன்னொரு கோடியில வந்து தான் கழுத்துல சுருக்கு போட்டு வச்சுட்டு, ஒண்ணு இழுக்கிறேன், இழுத்தா நீ நிமிரு, இல்லைன்னா என் கழுத்து சுருக்கு விழுந்து நான் சாகுறேன்னு சொல்லி இழுத்தாரு. சிவலிங்கம் நிமிர்ந்தது. இது சரித்திரம். எங்கேயாவது கேட்டிருக்கீங்களா? எங்கேயாவது கேட்டிருக்கீங்க? ஒரு பக்தைக்காக சிரம் தாழ்த்தினார், இன்னொரு பக்தனுக்காக சிரம் உயர்த்தினார். எப்படிப்பட்ட இறைவருங்க! என்ன அன்புங்க, என்ன கருணை! அரசனுக்கு அடிபணியாத ஒரு அரண் அடியாருக்கு, உண்மையான அடியாருக்கு அடிபணிகிறார். அதான் சொல்லணும், அடியாருக்கு எளியன்னார். நீ என்ன பெரிய ராஜாவா இருந்தாலும் சரி, எத்தனை யானை கொண்டு வந்தாலும் சரி, நிமித்து பாரு. அன்பு. அடுத்தது நல்ல வேலை, ஒரு மணிக்குள்ள ஒரு முடிஞ்சது. அடுத்த தலைப்பு பார்ப்போம். இது ரொம்ப அருமையான தலைப்பு, யூஸ் பண்ணிடாதீங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். இன்றைய 190வது நாளை எட்டி இருக்கும் இந்த ஞான வேள்வி அமைப்பாளரும் அனைவரையும் ஊக்குவித்து இதில் பங்கேற்று பலனடைய செய்யும் திரு லாவண்யா அவர்களை வணங்கி, இறைவன் அவர்களுக்கு நீண்ட ஆயுளையும் இறைத்தொண்டும் வளரும்படி அவருக்கு கருணை செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இந்த சிற்றுரையை முடிக்கிறேன். சிவாயம்.